நேயர்களே, இன்றைக்கு மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான செய்திகளை பார்க்கிறோம். முதல்ல அமெரிக்காவுடைய டைம்ஸ் நியூஸ் என்ன சொல்கிறது? அந்த டைம் நியூஸ்ல அமெரிக்கா போரால் பெரிய அளவில் தோல்வியை சந்தித்ததை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய டைம்ஸ் நாளிதழ் தனது செய்தியிலே அமெரிக்கா போரில் சிக்கப்பட்டு கொண்டு விட்டது என்பதை மட்டுமல்ல, அவர்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை எளிதாக கற்பனை செய்து வைத்திருந்தார்கள் என்பதையும் டைம்ஸ் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த நாளிதழ் வெளியான செய்திகளில் ரொம்ப முக்கியமாக இதை குறிப்பிடத்தக்கதாக நாம் பார்க்கலாம். அமெரிக்கா வெளிவிவகாரத்துறையினுடைய பீட் ஹெர்ட்ஸ் ஷாக் ஆயிருக்கிறார் என்பதையும் டைம்ஸ் சுட்டிக்காட்டுகிறது. பீட் ஹெர்ட்ஸ் தனது இந்த போரை ஆரம்பித்தவர் இவர்தான். டிஃபென்ஸ் செக்ரட்டரியான பீட் ஹெர்ட்ஸ் அவர்தான் சொன்னார், நீ சொல்லிதான் நான் இந்த போரை ஆரம்பித்தேன் என சிறுபிள்ளைத்தனமாக அமெரிக்க அதிபர் குற்றம் சாட்டியது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம். அவரை பார்த்து தான் டைம்ஸ் சொல்லுது, அவர் ரொம்ப ஷாக் ஆயிருக்கிறார். ஏதோ ஒரு மாதத்திற்குள் இருக்கக்கூடிய சில மிசைல்களை எல்லாம் அவர்கள் தூக்கி வீசிவிட்டு அப்படியே நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள், இது நமக்கு நீண்டகால பலனை தரும் என்று அமெரிக்கா தவறான கணக்கை போட்டார்கள். கடந்த ஜூலை மாதம் நடந்த தாக்குதலில் 25 பெரிய அளவிலான தாக்குதல்களை அவர்கள் செய்யவில்லை. அதனை தப்பு கணக்கு போட்டுத்தான் பீட் ஹெர்ட்ஸ் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டார் என டைம்ஸ் சொல்லுகிறது. இது அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கு அவர்களுடைய தோல்வியை பறைசாட்டுகிறது. அப்ப அமெரிக்கா நிரந்தரமாக சகதிக்குள் சிக்கி கொண்டதை, வெனிசுலாவை போன்று அவர்கள் சிக்கி கொண்டதையும் டைம்ஸ் சுட்டிக்காட்ட தப்படவில்லை. அடுத்து தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஈரானுடைய அறிக்கை நேற்று வெளியானது. அவங்க அமெரிக்க அதிபருக்கு பின்னால் 19 நிமிஷம் பேசி முடிந்த பின்னால் ஈரான் தெரிவித்திருக்கிற கருத்து, நாம் அதை அப்படியே உங்களுக்கு தமிழில் தருகிறோம். ஈரானுடைய கருத்து என்னவென்றால், அமெரிக்கா நிரந்தர அவமானத்தை சந்திக்கும் வரை தற்போதைய போர் நீடிக்கும் என்று ஈரான் மிக கடுமையாக எச்சரித்துள்ளது. ஈரானுடைய அரசு ஊடகமான பிரஸ் டெலிவிஷன் அவற்றில் ஹாத்தம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டிருக்கிறார். எங்கள் இராணுவம், ஆற்றல் மற்றும் எங்கள் ஆயுதங்கள் குறித்த அமெரிக்காவின் உளவு தகவல்கள், அந்த உளவு மிச்சம் அது பற்றாக்குறையானது, அது உண்மைக்கு மாறானது. எங்களின் உண்மையான ஆற்றலை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களின் முக்கியமான ஏவுகணை உற்பத்தி தளங்கள், நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன்கள், நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள், மின்னணு போர் மற்றும் சிறப்பு ஆயுதங்களை நீங்கள் அழித்து விட்டதாக எண்ண வேண்டாம். அத்தகைய அனுமானங்களில் நீங்கள் சிக்கியுள்ள ஒட்டுமொத்த சக்தியை மேலும் சகதியை உங்களுக்கு ஆழமாக்கிவிடும். நீங்கள் சிக்கி போய் கூடுவீர்கள். நீங்கள் எங்களை தாக்கியதாக நினைக்கும் எங்கள் தளங்கள் முக்கியமற்றவை. நீங்கள் தாக்கிய தளங்கள் அனைத்தும் போலியானவை. எங்களின் முக்கியமான இராணுவ உற்பத்தி உங்களுக்கு தெரியாது மற்றும் உங்களால் ஒருபோதும் அவற்றை அடைய முடியாத இடங்களில் நடைபெறுகிறது. நாங்கள் வைத்திருக்கிற இராணுவமோ, ட்ரோன் சிஸ்டமோ, எங்களுடைய ஃபேக்டரிகளோ, மேனுஃபேக்சரிங் யூனிட் பதுக்கி வைத்திருப்பதெல்லாம் நீ அடையவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களின் ஏவுகணைகள், எங்களோட ட்ரோன்கள் மற்றும் ஆயுத தளங்களை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம், அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் தவறாகவே அதனை கணிப்பீர்கள். உங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்று கூறிய ஈரானின் அந்த அறிக்கையின் தொடர்ச்சியை நாம் வாசிப்போம். எங்கள் கண்ணியமிக்க அன்பிற்குரிய முஸ்லிம் தேசத்துக்கு எதிராக நீங்கள் தொடங்கிய போருக்கு பெரு விலை கொடுக்க வேண்டும். நீங்கள் நிரந்தரமான ஒரு அவமானத்தையும் வருத்தத்தையும் சரண் அடைதலையும் சந்திக்கும் வரை ஈரான் இந்த போரை விடப் போவதில்லை. நீங்கள் ஏற்கனவே பெற்ற கடுமையான அடி தொடர்ச்சியாக எங்களிடமிருந்து மேலும் உங்களுக்கு பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் என ஈரானுடைய சார்பிலே செய்தி வெளியாகி இருக்கிறது. ஹாத்தம் அல் அன்பியா தலைமையகம் என்பது
ஈரானுடைய மிக முக்கியமான கட்டளையிடும் மிக முக்கியமான ஒரு அமைப்பாகும். இது ஈரான் இராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC ஆகியவற்றுக்கு இடையில் ஒரு பாலமாக செயல்படுவதுதான் ஹாத்தமுல் அன்பியா. முன்னதாக நாட்டு மக்களுக்கு ட்ரம்பாற்றிய உரையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இராணுவம் தீர்க்கமான தாக்குதல்களை நடத்தியதென்றும் இந்த இராணுவ நடவடிக்கையின் முக்கிய நோக்கங்கள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும் இப்போது ஈரானுடைய கடல்சார் மற்றும் வான்வழி திறன்களை அமெரிக்கா முற்றிலுமாக சிதைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டார். சொன்னார்ல, நம்ம நேற்று பார்த்தோம் 19 நிமிஷம். அதற்குத்தான் ஹாத்தமுல் அன்பியாயி தெளிவான பதிலை தந்திருக்கிறது. அந்நாட்டின் பரந்த அளவிலான இராணுவ கட்டமைப்பு கட்டமைப்புகள் மிக கடுமையாக பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. அந்நாட்டினுடைய பெரும்பான்மையான தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த எங்களின் தாக்குதலில் ஈரானுடைய ஆயுத தொழிற்சாலைகளும் ராக்கெட் ஏவுதளங்களும் துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்டு வருகிறது. அவற்றில் ரொம்ப முக்கியமான சிலவற்றை மட்டுமே அமெரிக்கா முன்னெப்போதையும் விட பிரமாண்டமான வெற்றி பெற்று வருகிறது என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு தான் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அமெரிக்க அதிபருக்கு என்ன பதில் சொல்றாங்க? நீ சொன்னது அவ்வளவு பொய், முக்கியத்துவம் இல்லாத மட்டும்தான் அடித்திருக்கிறாய். எங்களுடைய ஃபேக்டரி நாங்கள் பதித்து வைத்திருப்பது எங்களுடைய ஆயுத தளவாடங்கள், ஆர்சனல், எங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பலிஸ்டிக் திறன்களை எல்லாம் நீ அடையவே முடியாது. அது அப்பேற்பட்ட ஒரு இடம், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இவங்க எந்த அளவிற்கு பலவீனமானவர்கள் என்பதையும் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் பெரிய பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இப்ப 2வது மிக முக்கியமாக ஒரு செய்தி, அதனை தொடர்ந்துதான் பஹ்ரைன் நாட்டில் ஹமாலா பகுதிகளில் அமைந்துள்ள பாடெல்கோ தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் மீது ஈரான் அதிரடியான தாக்குதலை நடத்திவிட்டது. இது உலக புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனமான அமேசான் வெப் சர்வீஸ் அமைப்பின் கிளவுட் கம்ப்யூட்டிங் சேவைகளை, தி சர்வீஸ் ஆஃப் த கிளவுட் கம்ப்யூட்டிங் அவற்றை அதனுடைய உட்கட்டமைப்பை கொண்டுள்ளதால் பெரும்பான்மையான அமேசானின் சேவைகள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இது ஒரு சாம்பிள் தான். இனி அடுத்தடுத்து தான் மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, IBM, நிவேடா, பெரிய கம்பெனிகள் எல்லாம் அழிக்கப்பட போவதாக ஈரான் ஏற்கனவே சொன்னார்கள். இந்த தாக்குதல் அமேசானில் நடந்த பிறகு ஈரானின் இந்த தாக்குதலால் பஹ்ரைன் சில பகுதிகளில் கடுமையான தீ விபத்து ஏற்பட்டதோடு போர் பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. ஆப்பிள் கம்பெனி, கூகுள் கம்பெனி, மெட்டா, IBM, மைக்ரோசாஃப்ட் உட்பட 15க்கும் மேற்பட்ட அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈரான் தாக்கி அழிக்கப் போவதாக தனது பட்டியலில் வைத்துள்ளதை ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும். இத்தகைய தாக்குதல்களின் மூலம் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் IT நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் வழியாக அதிபர் டொனால்ட் ட்ரம்பை தலைமையிலான அரசாங்கத்தை பணிய வைக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே UAE, ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமேசான் அந்த தரவு மையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல், தற்போது நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை, காரணம் என்னவென்றால் அது அப்படித்தான். சர்வதேச அளவில் இன்னும் நிறைய கம்பெனிகள் தாக்குதலுக்கு உள்ளாக போகிறது. இதுக்கு இடையில இந்தியாவுடைய டாப் டிப்ளமேட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு டாக்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. அதில் 40 நாடுகள், அது எந்த நாடுகள் என்றால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, கனடா அண்ட் ஜப்பான். இவைகளோடு இந்தியா கண்டினியூஸ் டு கால் ஃபார் ஃப்ரீ அண்ட் சேஃப் நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு தகவல். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் திறந்து விடப்பட்டு அதன் மூலமாக உலகம் முழுவதும் தடையற்ற வர்த்தகத்திற்கு இந்தியா சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் 40 நாடுகளோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற செய்தியும் வந்திருக்கிறது. ஹெர்மூஸ் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் வெரி பிரியாரிட்டி என்பதையும் அந்த செய்தி, ஆங்கில செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதற்கிடையிலே ஈரானுடைய
மிகப்பெரிய சங்கிலி பாலத்தை அமெரிக்கா குண்டு வீசி தாக்கிவிட்டார்கள். அது முழுமையாக சிதைந்திருப்பதாகவும் அதில் இனி கார்கள் இப்பொழுது நிலையிலே பயணிக்கக்கூடியதாக இல்லை. அமெரிக்காவினுடைய திட்டம் என்ன? அமெரிக்கா தோல்வியை சந்தித்து இருக்கிறது. அமெரிக்கா அடுத்து வரும் நாட்களில் மிக கடூரமான தாக்குதல்களை நடத்தலாம் என்ற தகவல்கள் மறுப்பதற்கு அல்ல. அந்த தாக்குதலில் அமெரிக்கா ஈரானால் தாக்கப்படும். அமெரிக்காவுடைய கம்பெனிகள் ஒன்றுமே இருக்காது. அமெரிக்காவுடைய முதுகெலும்பை அவர்கள் ஒடிப்போம் என்று சொன்ன நிலையில் இந்த பாலத்தை அவர்கள் குண்டு வைத்து குண்டுகளால் தாக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய நீண்டகால திட்டம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஈரானில் எஞ்சியவையும் ஒரு 2 வாரத்தில் அழித்து ஒன்றுமில்லாமல் கற்காலத்துக்கு சென்று விடுவோம் என்று சொன்னார் அல்லவா? அந்த கற்காலம் என்றால் அந்த நாட்டில் எதுவுமே இருக்காது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கிறது. அதாவது கற்காலம் என்றால் என்ன? நீங்கள் சொல்ல போனால் கார்பெட் பாம் வீசப்படும் அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா ஒருவேளை தோல்வியை ஏற்றுக்கொள்ள இயலாது சூழ்நிலை ஏற்பட்டதென்றால் இந்த கார்பெட் குண்டு வீச்சுகளை அவர்கள் அதிக அளவிலே ஈரான் மீது நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏராளமான மக்கள் கொல்லப்படும் அபாயம் இருக்கிறது என்ற பயங்கர செய்திகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையிலே வலிமையான பக்கர் கலிபாப் கடும் எச்சரிக்கை. யார் அந்த பக்கர் கலிபாப்? அவர் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர். அவர் சொல்கிறார் 70 லட்சம் ஈரான் பொதுமக்கள் அமெரிக்காவை சந்திப்பதற்கு எந்த நேரமும் ஆயுதம் ஏந்தி தயாராக இருப்பதாகவும் ஈரான் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த தேசத்திற்காக உயிர் கொடுப்பதற்காகவும் ஒவ்வொரு தனித மனிதனும் ஆயுதம் ஏந்தி புரட்சி வீரர்களாக களம் காண்பார்கள். தைரியம் இருந்தால் வந்து பாருங்கள், நாங்கள் மரணத்தை எதிர்கொள்ள காத்திருக்கிறோம் என்று அமெரிக்காவுக்கு கடும் மிரட்டலை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். ஆகவே நிலைமை அவ்வளவு நல்லாக இல்லை, படுமோசமான ஒரு களச்சூழ்நிலை சென்று கொண்டிருப்பதையும் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இனிவரும் காலங்களில் இந்த 15 நாட்கள் 2 வாரத்தில் அமெரிக்காவினுடைய அநேகமாக பொருளாதார நிலைகள் அளிக்கப்படும். ஈரானில் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படும் அபாயம் இருக்கிறது. இவர்கள் வானளாவிய அளவிலே தாக்குதல் நடத்துகின்ற போது வெறித்தனமான தாக்குதலை ஈரான் இன்னும் அவர்கள் அச்சுறுத்துவதை போன்று சில அபாயகரமான ஆயுதங்களை பயன்படுத்தலாம். அநேகமாக இஸ்ரேல் இந்த தாக்குதலில் அளிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் பெரும் சீரழிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. போர் என்று சொன்னால் ஒரு நாடு மட்டும் அழியாது. ஈரானும் அழிக்கப்படலாம், இஸ்ரேலும் அழிக்கப்படலாம், அமெரிக்காவினுடைய ஏராளமான முதலீடுகள் முறிக்கப்படலாம். அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த தாக்குதலில் முக்கிய குறியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.